தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கின் அன்பு கலந்த வணக்கங்கள். இப்போ 2025 அடியெடுத்து வச்சாச்சு. அடியெடுத்து வச்சோன்னா எல்லாருடைய எண்ணங்களும் சிந்தைகளும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும், வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கணும், குடும்பத்தில் முன்னேற்றங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியான சூழலில் நிறைய தடைகள் வரும்போது, நமக்கு குழப்பங்கள் வரும்போது நம்ம தெய்வத்தை நம்பி தான் ஓடுவோம். அப்பேற்பட்ட சூழலில் நீங்கள் உங்களுடைய ராசிக்கு பொதுவாக துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன தெய்வம் சூட்டபுளாக இருக்கும், என்ன தெய்வ வழிபாடு போனால் பெட்டராக இருக்கும், அது உபசயன தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான வழிபாடு இருக்குது. அது உங்கள் துலா ராசிக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சிங்க பெருமாளில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை நீங்கள் வழிபாடு பண்ணணும். அப்போது இதை வருடத்தில் ஒரு முறை அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி கட்டாயமாக உண்டு. இது வரைக்கும் போயிருந்தீங்கன்னா ஓகே, இனி போகலைனாலும் போங்க. கண்டிப்பாக இந்த 2025 உங்களுடைய தொழிலில், வளர்ச்சியில், முன்னேற்றத்தில் கண்டிப்பாக மாறுபட்ட வளர்ச்சி கட்டாயமாக உண்டு. நிறைய பேருக்கு திருமணம் நடக்கலை, குழந்தை பாக்கியம் இல்லை, பொருளாதார பிரச்சனை, நிறைய சிரமங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2025 இந்த வழிபாடு ஆரம்பிங்க. பனி போல விலகும். ஏன்னா இன்றைக்கி கண் முன்னே குலதெய்வத்தை நீங்கள் எப்படி பிரார்த்தனை பண்ணால் உங்களுக்கு கூட வரும் நீங்கள் நம்புறீங்களோ, அதே மாதிரி இந்த வழிபாடு உபசயன வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கட்டாயமாக கொடுக்கும். அதே மாதிரி என்னால் அவ்வளோ தூரம் போய் பண்ண முடியாதுங்க, எனக்கு திருச்சி ஸ்ரீரங்கம்லாம் ரொம்ப தூரம், நான் வெளியூரில் இருக்கேன் அல்லது வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, வாரத்தில் ஒரு முறை அது மெயினாக பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த அம்மனை வழிபாடு பண்ணுறப்போ வீட்டிலேயே மனதளவில் வீட்டில் தெய்வ வழிபாடுலாம் போட்டு, வீட்டில் இருக்கக்கூடிய சாமி படங்கள்லாம் சுத்தம் பண்ணி, வீட்டில் அந்த தெய்வ படங்களுக்கு முன்னாடி உட்காந்து பொறுப்பாக பொறுமையாக கண்ணை மூடி தியானம் பண்ணி அந்த தெய்வத்தை கண் முன் நிறுத்தி வழிபாடு செஞ்சீங்கன்னா நேரடியாக போய் வழிபாடு செஞ்சதுக்கு ஈக்குவலான பலன் கட்டாயமாக கிடைக்கும். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் காத்துட்ருக்கு. கண்டிப்பாக இந்த 2025 துளாராசியில் பிறந்த எல்லாருக்கும் தொழில் வளர்ச்சியிலும் முன்னேற்றங்களில் பெரிய மாறுபட்ட வளர்ச்சி கட்டாயம் ஏற்பட போது தைரியமாக இருங்க. கண்டிப்பாக இந்த 2025 உங்களுடைய கஷ்டங்களும் துன்பங்களும் கட்டாயமாக போக போது எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. தெய்வம் உங்கள் கூட துணையாக நிற்கும். எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.